3.2க்கு introduction பார்க்க போகிறோம். Application of integration in economics and commerceல யூஸ் பண்ண போகிறோம். Integration help us to find out the total cost function and total revenue function from the marginal cost. Marginal cost integrate பண்ணினா cost function கிடைக்கும். அதே மாதிரி marginal revenue integrate பண்ணா revenue function கிடைக்கும். It is possible to find out the consumer surplus and producer surplus from the demand and supply function. டிமாண்டுங்கிறத பின்னு சொல்கிறோம், டிமாண்ட் சப்ளை ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பிடிபிஎஸ்ன்னு சொல்லுவோம். பிடிங்கிறது டிமாண்ட் ஃபங்க்ஷன், பிஎஸ்ங்கிறது சப்ளை ஃபங்க்ஷன். காஸ்ட் அண்ட் ரெவென்யூ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கால்குலேட்டட் த்ரூ இன்டெஃபினட் இன்டெக்ரல் மூலம். We learnt already that marginal function is obtained by differentiating the total cost function. Total cost-ஐ differentiate பண்ணால் marginal cost கிடைக்கும். Marginal cost-ஐ integrate பண்ணினா total cost கிடைக்கும். Now we shall obtain the total cost function when marginal cost function is given by integration. இப்போ C is the cost of producing an output X அப்படின்னு சொல்லியிருந்தானா ஏன்னா then marginal cost C is the cost of producing an output X. Marginal cost function MCங்கிறது dc by dxக்கு ஈக்குவல். அதை dc by dx இன்டகிரேட் பண்ணினா வெறும் C கிடைக்கும். அதாவது MC இன்டகிரேட் பண்ணினா C கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் காஸ்ட் வேணும் அப்படின்னா K இன்டகிரேட் பண்ணும்பொழுது எப்பயுமே Kங்கிற கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணுவோம். ஆவரேஜ் காஸ்ட் ஃபங்க்ஷனுங்கிறது காஸ்ட் ஃபங்க்ஷன் பை எக்ஸ், சி பை எக்ஸ். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0, டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் இன்ஃபினிட்டின்னு ஆகிடும். டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0. Growth or sale. If the rate of growth or sale of a function is a known function of t, say f of t ன்னு எடுத்துக்கிட்டா t is the time measure இருந்தானா growth or sale of your product over a time period is given by 0 to r f of t dt. இந்த டைம் எப்படி இருக்குன்னா 0லேருந்து ஆர்க்குள்ளே இருக்கும் இந்த டோட்டல் சேல்ங்கிறது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க. the rate of new product is given by f of x is equal to 100 minus 90 e power minus x. X is the number of days in the product is on the market. Find the total sale during the first 4 days கொடுத்துருக்காங்க. e power minus 4ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இன்டகிரேட் பண்ணி போட போகிறோம். இப்போ எத்தனை டேஸ்னால் 4 டேஸு. அப்போ இந்த எக்ஸாம்பிள் 3.12 பாருங்கள். 4 டேஸ் சொல்லியிருக்காங்க. 0 to 4ங்கிறது இன்டகிரேஷனில் லிமிட்டு. ஃபங்க்ஷன் வந்து 100 minus 90 e power minus x dx. 100 இன்டகிரேட் பண்ணால் 100x கிடைக்கும். 90 e power minus x இன்டகிரேட் பண்ணால் e power minus x டிவைடட் பை -1. அப்போ வந்து அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டு சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, இப்போ ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்பர் லிமிட்டு சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது 90 e power minus 4 இருக்கும். எக்ஸுக்கு 4 கொடுத்தா 400 ஆகிடும். மைனஸ் லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது 100 × 0 0, 90 × e power minus 0, e power minus 0 1, 1 × 90 19 கிடைக்கும். e power minus 4ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க புக்கில். அதை சப்ஸ்டியூட் பண்ணி லாஸ்ட் ஆன்சர் 311.62 கிடைக்கும். இது ஒரு மெத்தட், ரேட் ஆஃப் க்ரோத் ஆர் சேல்ங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இந்த எக்ஸசைஸில் வேறு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெவென்யூ ஃபங்க்ஷன் ஃப்ரம் மார்ஜினல் ரெவென்யூ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஃபங்க்ஷன் ஃப்ரம் மார்ஜினல் ரெவென்யூ ஃபங்க்ஷன். அப்போ கொஸ்டினில் எம்ஆர் கொடுத்துருந்தாங்கன்னா அதை இன்டகிரேட் பண்ணினா ஆர் கிடைக்கும். ஏற்கனவே என்ன பார்த்தோம், எம்சி மார்ஜினல் காஸ்ட் கொடுத்துருந்தோம், அதை இன்டகிரேட் பண்ணால் சி காஸ்ட் ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஆவரேஜ் காஸ்ட் ஃபங்க்ஷனுங்கிறது காஸ்ட் ஃபங்க்ஷன் பை எக்ஸுங்கிறது. இப்போ வந்து ரெவென்யூ அதே தான், ஆருக்கு பதிலாக சிக்கு பதிலாக ஆர், எம்ஆருங்கிறத இன்டகிரேட் பண்ணால் ஆர் கிடைக்கும். இங்கே டிமாண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஃபார்முலா என்னென்னா பி ஈக்குவல் டு ஆர் பை எக்ஸ். அங்கே காஸ்ட் ஃபங்க்ஷனுங்கிறது ஆவரேஜ் காஸ்ட் பை எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ வந்து அங்கே சி பை எக்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. இங்கே டிமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து பி ஈக்குவல் டு ஆர் பை எக்ஸ், எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. இங்கேயும் இன்டகிரேட் பண்ணும்பொழுது கேங்கிற கான்ஸ்டன்ட் சேர்ப்போம். அந்த கான்ஸ்டன்ட் எப்போ வந்து
எப்படி வந்து எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸுக்கு 0 ரெவென்யூக்கு 0 கொடுத்தா கே வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி கீழே உள்ள எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் 3.16ல் எம்ஆர் கொடுத்துருக்காங்க. அதை இன்டகிரேட் பண்ணுறோம், ரெவென்யூ கிடைக்கிறது. அதாவது 35 இன்டகிரேட் பண்ணால் 35x, 7x இன்டகிரேட் பண்ணால் 7x²/2 -3x² இன்டகிரேட் பண்ணால் -3x³ 3 ப்ளஸ் கேங்கிற கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணுவோம். இப்போ இந்த கே வேல்யூ எப்பயுமே எப்படி போடணும்னா ரெவென்யூ 0 x 0ன்னு போட்டானா கே ஃபுல்லாக 0 வந்துடும். இப்போ கேங்கிற இடத்துல 0 போட்டால் ரெவென்யூங்கிறது 35x + 7/2 x² - x³ கிடைக்கும். அது வந்து ரெவென்யூ. அதுக்கு அடுத்தது வந்து கீழே மூவ் பண்ணு. டிமாண்ட் ஃபங்க்ஷன் p = r/x. அப்போ வந்து 35x வந்து எக்ஸால் டிவைட் பண்ணால் 35ன்னு கிடைக்கும். 7/2 x² எக்ஸால் டிவைட் பண்ணால் 7/2x கிடைக்கும். -x³ எக்ஸால் டிவைட் பண்ணால் x² கிடைக்கும். இதான் டிமாண்ட் ஃபங்க்ஷனுங்கிறது. அதுக்கடுத்து இந்த எக்ஸாம்பிள் 3.17 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. A firm has marginal revenue function given by MR = a/x + b² - c, where x is the output, a, b, c are constant, show that the demand function is given by அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஆன்சர் கொண்டு வரணும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ வந்து எம்ஆர் இன்டகிரேட் பண்ணால் ரெவென்யூன்னு தெரியும். கீழே இருக்கிற டினாமினேட்டரில் உள்ள x + b² மேலே போனால் x + b² -2ன்னு ஆகும். இப்போ வந்து இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ x⁻n+1/n+1 ஃபார்முலா பிரகாரம் -2 + 1 / -2 + 1 ரெவென்யூ கிடைக்கும். -c × integration of dx cx ப்ளஸ் கேங்கிற கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணுறோம். இப்போ x 0 ரெவென்யூ 0வாக இருந்தால் கே என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா a/b அப்படின்னு கிடைக்கும். -a/b இந்த சைடு வந்தால் +a/bன்னு கிடைக்கும் கே. இதை இந்த ஆரில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -a/x + b -cx கண்டுபிடிச்ச கேயை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் a/bன்னு. அப்புறம் எல்சிஎம் எடுக்கிறோம். b × x + b எல்சிஎம் எடுக்கிறோம். இங்கே a × bன்னு மல்டிப்ளை ஆகும், மைனஸ் முன்னாடி இருக்குது. அடுத்து -cx × b × x + b ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இல்லைன்னா -cxை தனியாக எடுத்துக்கிட்டு ஏவோட x + b மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்தது உள்ள ஏவை மல்டிப்ளை பண்ணும்பொழுது ax + ab கிடைக்கும். +ab -ab கேன்சல் ஆகிடும். ஸோ ax/b/x + bன்னு கிடைக்கும். இந்த -cx வெளியில் தனியாகவே எடுத்துகிட்டு இருக்கோம். அடுத்து டிமாண்ட் ஃபங்க்ஷனுங்கிறது r/x, எக்ஸால் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும் பொழுது எக்ஸை கேன்சல் ஆகி a/b × x + b -cx எக்ஸால் டிவைட் பண்ணால் -cன்னு கிடைக்கும். -c இந்த சைடு வந்தால் +c a/b × x + c. அடுத்தது என்ன செய்கிறோம் அப்படின்னா p + c டினாமினேட்டருக்கு வருது. இந்த b × x + b இந்த சைடு வருது. அப்புறம் x ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. இப்போ 3.2ல் ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம். த காஸ்ட் ஆஃப் ஓவர்ஹால் ஆஃப் அன் இன்ஜின் இஸ் 10,000. த ஆப்ரேட்டிங் காஸ்ட் பர் ஹவர் இஸ் அட் த ரேட் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க 2x - 240ன்னு. வேறு த இன்ஜின் ஹேஸ் ரன் x கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இன்டகிரேட் பண்ணும்பொழுது dxஆல் இன்டகிரேட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் த டோட்டல் காஸ்ட் இஃப் த இன்ஜின் ரன் ஃபார் 300 hours ஆஃப்டர் ஓவர்ஹால் கொடுத்துருக்காங்க. அப்போ லிமிட்டு சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 300 சப்ஸ்டியூட் பண்ணி இந்த சம்மை போட போகிறோம். இப்போ போர்டில் given cost of overhaul of an engine வந்து 10,000. ஆப்ரேட்டிங் காஸ்ட் பர் ஹவர் வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க 2x - 240ங்கிறது. டோட்டல் காஸ்ட் ஃபார் த இன்ஜின் டு ரன் ஃபார் 300 hours வந்து இப்போ 10,000ஓட அந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்கணும் 2x - 240 × dx. ஏன்னா இது x கிலோமீட்டர் கொடுத்துருக்கிறதுனால dxன்னு போடுறோம். ரன் x கிலோமீட்டருங்கிறதுனால 300 ஹவர்ஸுங்கிறதுனால 0 to 300. அப்போ 10,000 ப்ளஸ் 2xஐ இன்டகிரேட் பண்ணால் 2x²/2 -240x + c. இப்போ வந்து அப்பர் லிமிட்டு வந்து 300, லோயர் லிமிட்டு 0, c லோயர் லிமிட்டு 0. இங்கே வந்து ஓவர்ஹால்
இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது 2x² 2 மைனஸ் 240 இன்ட்டு எக்ஸ் லோயர் லிமிட் 0 அப்பர் லிமிட் 300 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 10,000 ப்ளஸ் இதுவும் கேன்சல் ஆகிடும். 300² மைனஸ் 240 இன்ட்டு 300 மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது இது 0 மைனஸ் இதையும் 0 240 இன்ட்டு 0. அப்போ 10,000 ப்ளஸ் 300² வந்து 9,440 00 இருக்குது, அது 40 ஆகிடும். மைனஸ் 24 இன்ட்டு 3 72,000. இப்போ 10,000 90,000 ஆட் பண்ணால் 1 lakh மைனஸ் 72,000 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இப்போ லாஸ்ட் ஆன்சர் என்ன கிடைக்கிறது அப்படின்னா 28,000. இங்கே வந்து 10ல் 8 போனால் 2, இங்கே 9ல் 7 போனால் 28,000 கிடைக்கிறது. Five mark, ரொம்ப important 5 mark. Elasticity of your function Ey by Ex is given by minus 7x into divided by 1 minus 2x into 2 plus 3x. In the function when x is equal to 2, y is equal to 3 by 8. இப்போ elasticity அப்படின்னா இந்த Ey by Exக்கு பதிலாக elasticity என்ன எழுதலாம்னா dy by dx, இங்கே x இருக்கும் இங்கே y இருக்கும், equal to minus 7x divided by 1 minus 2x into 2 plus 3x. இப்போ இதில் x டேர்ம் ஃபஸ்ட்டு மாற்றி எழுதலாம். 4 plus 3நாலும் 3 plus 4நாலும் 1. இதை x டேர்ம் மாற்றி எழுதலாம். ஆனால் இங்கே வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் ஃபஸ்ட் இருக்குது. அதனால் இந்த மைனஸால் இந்த வெளியில் இருக்கிற மைனஸால் இதை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 7x டிவைடட் பை இங்கே மைனஸால் மல்டிப்ளை பண்ணினேன்னா 2x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 2x minus 1. ஒரு மைனஸ் தான் இருக்குது, அதனால் இதுக்கு மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஒருவேளை இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோ காமன் சொல்லுவோம், ஆனால் இங்கே காமன்லாம் கிடையாது. ஆஹா மைனஸ் கீழே வந்துடுது. இங்கே எக்ஸ் பை ஒய் டிஒய் பை டிஎக்ஸ். இப்போ வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் பிரகாரம் எக்ஸ் தனியாக ஒய் தனியாக பிரிக்கணும். அப்போ இங்கே டிஒய் பை ஒய் இருக்குது, இந்த டிஎக்ஸ் அங்கே போயிடும். 7 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இந்த எக்ஸு இங்கே உள்ள எக்ஸ் இங்கே வந்துடும். 2x minus 1 into 2 plus 3x. இப்போ x கேன்சல் ஆகிடும். இப்போ இன்டகிரேட் பண்ணணும். dy by y equal to 7 divided by இந்த வேல்யூ. இப்போ இதை வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பிரகாரம் தான் போட முடியும். 7 divided by 2x minus 1 into 2 plus 3x equal to a by 2x minus 1 plus b by 2 plus 3x எழுதலாம், 3x plus 2 எழுதலாம். இப்போ எல்சிஎம் எடுக்கிறோம். 2x minus 1 into 3x plus 2 எடுக்கிறோம். a into 3x plus 2 plus b into 2x minus 1. இங்கே டினாமினேட்டர் அப்படியே எழுதுகிறோம். இங்கே 7 இருக்குது, இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ எக்ஸுக்கு மைனஸ் 2/3 கொடுக்குறேன். எப்படி அப்படின்னா 3x plus 2 equal to 0. 3x is equal to minus 2, x is equal to minus 2/3 இந்த இடத்துல கொடுக்குறேன். இதை முதல்ல 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸுக்கு மைனஸ் 2/3 கொடுத்தனா இந்த இடம் ஃபுல்லாக 0 ஆகிடும். இங்கே மைனஸ் 7 ஈக்குவல் டு மைனஸ் 7 இல்லை, இது வந்து போர்டில் இல்லை, இது ப்ளஸ் 7. நல்ல பார்த்தேன். ஸோ ப்ளஸ் 7 டிவைடட் பை இங்கே வந்து a இன்ட்டு 0 ப்ளஸ் b இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸுக்கு மைனஸ் 2/3 equal to b into இங்கே வந்து minus 4/3, இங்கே minus 1 இருக்குது. 3 LCM எடுத்தால் minus 7/3 இருக்கும். அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். 7 அப்போ b equal to இது இந்த சைடு வந்ததுன்னா வெறும் 3 மைனஸ் b equal to 3, b equal to -3 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது இந்த இடத்துல எக்ஸுக்கு 1 இப்போ 2x minus 1 equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2x is equal to 1, x is equal to 1/2 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் இன் 1. அப்போ இந்த b பார்ட்டு ஃபுல்லாக 0 ஆகிடும், a பார்ட்டு மட்டும் கண்டுபிடிப்போம். அப்போ 7 equal to a into 3 into 1/2 plus 2 plus
பி இன்ட்டு இந்த பார்ட்டு 0 ஆகிடும். அப்போ எல்சிஎம் எடுக்கிறோம். 7 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 2 எல்சிஎம் எடுத்தால் 2 2s are 4. 4 + 3 7/2. இந்த 7 இந்த 7 கேன்சல் ஆகிடும். ஏ ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். இந்த ஏவையும் பியையும் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸ்மால் 1ல் சப்ஸ்டியூட் ஏ அண்ட் பி இன் ஸ்மால் 1. அப்போ 7 டிவைடட் பை 2x - 1 இன்ட்டு 2 + 3xக்கு பதிலாக 2 டிவைடட் பை 2x - 1 ப்ளஸ் -3 டிவைடட் பை 3x + 2ன்னு எழுதலாம். இப்போ இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எந்த இடத்துல? இந்த இடத்துல. இதை ஏன்னு எடுத்துக்கிறேன். சப்ஸ்டியூட் இன் ஏ. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்டகிரேஷன் ஆஃப் dy/y இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு இந்த 7 டிவைடட் பை இந்த டேர்ம் ஃபுல்லாக இதுக்கு பதிலாக இதை எழுதுகிறோம். 2 டிவைடட் பை 2x - 1 -3 இன்ட்டு 3x + 2 இன்ட்டு dx அப்படி எழுதுகிறோம். dy 1/y dy இருந்தது log y எழுதலாம். 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 இருக்குது. கீழே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே வந்தால் log ஆஃப் டினாமினேட்டர்னு ஒரு ஃபார்முலா. -3 இன்ட்டு 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 மேலே இருக்குது. log ஆஃப் 3x + 2. ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணோம். இங்கே லாகு இங்கே லாகு இங்கே லாகுங்கிறதுனால லாகு சிங்கிற கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணுறேன். இந்த ப்ளஸ் சி இந்த சைடு வந்தால் லாக் y/c அப்படி y - cன்னு ஆகும். y/cன்னு ஆகிடும். லாக் ஆஃப் இது ரெண்டும் மைனஸில் இருக்குது. 2x - 1 டிவைடட் பை லாக் ஆஃப் 3x + 2. லாக் எடுத்தால் 3x + 2ன்னு இருக்கும். இந்த லாகு இந்த லாகு கேன்சல் ஆகிடும். அப்போ y ஈக்குவல் டு y/c ஈக்குவல் டு என்ன இருக்குது இங்கே 2x - 1 டிவைடட் பை 3x + 2ன்னு இருக்குது. இப்போ எக்ஸுக்கு வந்து 2 ஒய்க்கு 3/2 சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 3/8. அப்போ ஒய்க்கு 3/8 சப்ஸ்டியூட் பண்ணால் 3/8. இந்த டினாமினேட்டர் உள்ள சி அங்கே போய்டும். சி 2 இன்ட்டு எக்ஸுக்கு 2 -1 இங்கே 3 இன்ட்டு எக்ஸுக்கு 2 + 2. அப்போ 3/8 ஈக்குவல் டு சி இன்ட்டு 4 - 1 3. 3 2s are 6 + 2 3/8. கேன்சல் ஆனால் சிக்கு வேல்யூ 1ன்னு வருது. இந்த 1ங்கிற வேல்யூவை எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணி வர ஆன்சர் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். லாக் 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். லாக் 1ஓட வேல்யூ 0. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா லாஸ்ட் ஆன்சர் என்னவாகும் அப்படின்னா இதோ இங்கே எழுதுகிறேன். லாக் y log of 2x - 1 divided by 3x + 2 plus log 1 ஆகும். log 1 0. அப்போ y log கேன்சல் ஆகிடும். y ஈக்குவல் டு 2x - 1 divided by 3x + 2. இதுதான் ப்ரூஃப் பண்ணால் ஆன்சர் வந்தாச்சு. தட்ஸ் ஆல். 3.2ல தேர்ட் சம் elasticity of demand with respect to price அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரைஸ் அப்படின்னா டிபி அப்படின்னு வரணும். இங்கே என்ன டேர்மில் இருக்குது அப்படின்னா dx/dp வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபார் ஏ கமாடிட்டி இஸ் கிவன் பை 4 - x/x. இப்போ எலாஸ்டிசிட்டி டிமாண்ட் அப்படின்னா ஈட்டா டின்னு சொல்லுவோம். ஈட்டா டியோட வேல்யூ 4 - x டிவைடட் பை எக்ஸ். வெறும் எலாஸ்டிசிட்டி கொடுத்தா மைனஸ் வராது. எலாஸ்டிசிட்டி டிமாண்டுன்னு கொடுத்தா மைனஸ் வரணும். -p/x dx/dp ஈக்குவல் டு 4 - x/x where p is the price when the demand is x. Find the demand function. demand functionனா p கண்டுபிடிக்கணும். and when the price is 4 and the demand is 2 also find revenue r கண்டுபிடிக்கணும். இப்போ p என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும், r என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணும் பொழுது இங்கே வந்து இந்த எக்ஸு இந்த எக்ஸு கேன்சல் ஆகிடும். மைனஸ் dx டிவைடட் பை 4 - x இருக்கும். இங்கே dp டிவைடட் பை p இருக்கும். இப்போ மைனஸ் இங்கே இருக்குது.
அப்போ மைனஸ் இந்த கீழே கொண்டு போகும்பொழுது dx டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஃபோருன்னு ஆகும். எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு டிபி பை பி. இப்போ இன்டகிரேட் பண்ணுறோம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ log of x minus 4 equal to log p plus log c. இப்போ சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சியோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக log of x minus 4 minus log p equal to log c. இப்போ log of மைனஸில் இருந்தால் டிவைடில் எழுதலாம். x minus 4 by p equal to log cன்னு. log கேன்சல் ஆகிடும். அப்போ x minus 4 divided by p equal to c. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரைஸ் இஸ் 4 அண்ட் டிமாண்ட் இஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டிமாண்டுனா p வந்து 2, ப்ரைஸ்னா 4. அப்போ இஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ when the price p is the price and the demand is xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ pங்கிறது 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். p equal to 4, demand x is equal to 2. அப்போ இங்கே pக்கு 4 xக்கு 2 சப்ஸ்டிட் பண்ணனா c வேல்யூ மைனஸ் 1/2 வருது. இதை இந்த சப்ஸ்டியூட் இன் 1 c வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் இன் 1. இப்போ x மைனஸ் 4 பை p ஈக்குவல் டு மைனஸ் 1/2. இப்போ 2 இந்த சைடு கொண்டு வந்தால் 2 into x minus 4 equal to minus p. p வேணும் அப்படின்னா minus 2x plus 8. இப்போ வந்து இது வந்து டிமாண்ட் p, ரெவென்யூ அப்படின்னா px. அப்போ pயோட வேல்யூ மைனஸ் 2x plus 8 இன்ட்டு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 8x. இதுதான் ரெவென்யூ ஃபங்க்ஷன் ஆர். தட்ஸ் ஆல். இது இம்பார்ட்டன்ட் சம்மு. வெறும் எலாஸ்டிசிட்டி கொடுத்தா இங்கே வெறும் p by x வரும். டிமாண்டுன்னு கொடுத்தா மைனஸ் p by x dx by dpன்னு போடுவோம். போன சம்மெல்லாம் மைனஸ் போடாமல் போட்டோம். வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரைஸுங்கிறதுனால டிவைடட் பை p dp போடுறோம் இந்த சம்மில். எப்படி இது வந்ததுங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கணும். டிமாண்டுன்னு இருந்தால் தான் மைனஸ், வெறும் எலாஸ்டிசிட்டினா ப்ளஸ் தான் போடணும். இப்போ இன்வென்ட்ரியோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். போன கிளாஸ்லேயே சொன்னேன். அப்போ எல்லாமே சேர்த்து சொன்னதுனால உனக்கு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். இன்வென்ட்ரி அப்படின்னா என்னென்னா ஐ ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த யூனிட் ஹோல்டிங் காஸ்ட் அதில் இருக்கும். C1ங்கிறது டோட்டல் இன்வென்ட்ரி கேரியிங் காஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலானா C1 இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 0 to t I of x dx, வேர் t இஸ் த டைம் பீரியட் அண்டர் கன்சிடரேஷன் சொல்கிறோம். டைம் பீரியடுன்னு வச்சு போட்டு பார்க்கலாம், இல்லை 0 to rன்னு வச்சு போட்டாலும். இந்த சம்மில் கீழே 3.22ல் 0 to rன்னு வச்சு போட்டிருக்காங்க. 0 to tன்னு போடாமல் t 30 days 30 days வந்து இங்கே 0 to tன்னு போடாமல் ஆறுன்னு இந்த இடத்துல வச்சு போட்டிருக்காங்க. அதுவும் கரெக்டு தான். இப்போ நம்ம இதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி 4th சம் பார்க்க போகிறோம். இன்டகிரேஷன் ஆஃப் C1 இன்ட்டு இன்டகிரேஷன் 0 to r I of x dx அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்வென்ட்ரி யூஸ் பண்ணி a company receives a shipment of 500 scooters for every 30 days. அப்போ 30 days அங்கே இருக்குது. From experience it is known that the inventory on hand is related to the number of days x. Since the shipment I of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா 500 minus 0.03 x ஸ்கொயர்னு. இப்போ இதை தான் இன்டகிரேட் பண்ணணும். அண்ட் ஹோல்டிங் காஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹோல்டிங் காஸ்ட்ங்கிறது C1 0.3ன்னு கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் த டோட்டல் காஸ்ட் ஃபார் மெயின்டைனிங் இன்வென்ட்ரி ஃபார் 30 days அப்படின்னு கொஸ்டின் இருக்குது. இப்போ இதுக்கு ஆன்சர் பார்க்க போகிறோம். ஹேண்ட் ஐ ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க 500 minus 0.03 x ஸ்கொயர்னு. ஹோல்டிங் காஸ்ட் பர் ஸ்கூட்டர் வந்து C1 rupees, இதான் rupees 0.3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைம் பீரியட் t 30 days. அப்போ ஃபார்முலா இன்வென்ட்ரி காஸ்ட் ஈக்குவல் டு C1 இன்ட்டு 0 to r I of x dx. இப்போ C1 வந்து ஹோல்டிங் காஸ்ட் 0.3, லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 30. இங்கே லிமிட்டில் 30 அப்படின்னு இருக்கணும். I of x வந்து 500 minus 0.03 x ஸ்கொயர் இன்ட்டு dx. 500 இன்டகிரேட் பண்ணால் 500x, 0.03 x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் 0.03 x cube by 3. இப்போ வந்து எக்ஸுக்கு அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 13. இங்கே இதுவும் கேன்சல் ஆகி 0.01ன்னு இருக்கும். இங்கே 30 கியூப் வந்து
27,000 வரும். 0வை 3 தடவை மல்டிப்ளை பண்ணுறோம். 3 cube 27. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் என்ன வருது அப்படின்னா ₹4,419 வருது. அப்போ டோட்டல் காஸ்ட் ஆர் மெயின்டைனிங் இன்வென்ட்ரி ஃபார் 30 days இஸ் ₹4,419. இதுதான் அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் டாபிக் அமௌண்ட் ஆஃப் அன் ஆன்யூட்டின்னு பார்க்க போகிறோம். இதில் இ பவர் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. த அமௌண்ட் ஆஃப் அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கண்டினியூஸ்லி அப்படின்னு கொடுத்துருந்தானா எந்த சம் எப்படி அப்படிங்கிறது உனக்கு எல்லாம் படித்ததுக்கப்புறம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் காம்பவுண்டட் கண்டினியூஸ்லி அமௌண்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். த அமௌண்ட் ஆஃப் ஆன்யூட்டி இஸ் த சம் ஆஃப் ஆல் பேமெண்ட்ஸ் மேடு ப்ளஸ் ஆல் இன்ட்ரெஸ்ட் அக்குமுலேட்டட். Let an annuity consist of equal payments of rupees P and let the interest rate R % annually be compounded continuously. Amount of annuity after n payments A equal to integration of 0 to n P into e power RT into dt formula. ஏற்கனவே தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உனக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு தெரியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது பிரின்சிபலை சேர்த்து ஆட் பண்ணி கொண்டு வருவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் மாறவே மாறாது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மாறிக்கிட்டே வரும். நம்ம கடன் வாங்குறாந்தா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் பெஸ்ட்டு. கடன் கொடுக்குறாந்தா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் பெஸ்ட்டு. அதெல்லாம் ஒன்று சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் 3.23ல் அது இந்த மாடலில் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் அருள் இன்வெஸ்ட் ₹10,000 அப்படின்னு. அப்போ பிரின்சிபல் வந்து 10,000 இன் ஏபிசி பேங்க் ஈச் இயர் விச் பேஸ் அன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 10% per annum. 10/100 போட்டால் R equal to 0.1 வரும். For 5 years அப்போ கேபிட்டல் N equal to 5. How much amount will be here after 5 years கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ annuity equal to என்ன ஃபார்முலா 0 to 5 5 இயர்ஸுங்கிறதுனால இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 5 பிரின்சிபல் P போடுறோம் 1000 இன்ட்டு e power 0.1 இன்ட்டு T இன்ட்டு dt அப்படின்னு போடுறோம். இப்போ e power 0.1tயை இன்டகிரேட் பண்ணால் e power 0.1t டிவைடட் பை அந்த டீக்கு முன்னாடி உள்ள கோஎஃபிஷியன்ட் அப்படியே வரும் 0.1 டிவைடட் பை 0.1. அப்பர் லிமிட்டு 5 லோயர் லிமிட்டு 0 போட்டானா 0.1 இன்ட்டு 5 0.5 வரும். அது கொஸ்டினில் வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.64787. e power 0ஓட வேல்யூ 1ன்னு தெரியும். அப்போ 1.6487ல் 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 0.6487 வரும். அதை 10,000ஆல் மல்டிப்ளை பண்ணால் 64,870. இதே மாடல் சம்மு எக்ஸைஸில் எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸைஸில் 6th சம் இப்போ ரீட் பண்ணுறோம். 5th சம் எக்ஸைஸில் 5th சம். An account fetches interest at the rate of 5% per annum compounded continuously அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5/100 அப்போ 5/100னா 0.05 அப்படின்னு வரும். 5/100 0.0. An individual deposits ₹1,000 each. அப்போ P equal to 1,000 each year in his account. How much will be in the account after 5 years அப்படின்னு கொடுத்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. e power 0.25ஓட வேல்யூ 1.284ன்னு அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். அப்போ உனக்கு கண்டிப்பாக அங்கே சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது இன்டகிரேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது e power 0.25 வரணும். அது ஒரு க்ளூ மாதிரி எடுத்துக்கலாம். சம்மில் P equal to ₹1,000 கொடுத்துருக்காங்க. R வந்து 5/100 சிம்பிளிஃபை பண்ணால் 0.05 n வந்து 5. இப்போ ஃபார்முலா இன்டகிரேஷன் ஆஃப் 0 to n P e power RT dt. இப்போ n வந்து 0 to 5 Pயோட வேல்யூ 1000 e power Rோட வேல்யூ வந்து 0.05 இன்ட்டு T. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறோம். e பவரில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதி 0.05 ஒரு தடவை டினாமினேட்டரில் வரும். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் e power AT dt அப்படின்னா e power AT by ஏன்னு வரும். இன்டகிரேஷன் ஆஃப் e power -AT dt அப்படின்னா e power -AT by -ஏன்னு வரும். அப்போ 0.05 கீழே வரும். அப்பர் லிமிட்டு 5 லோயர் லிமிட்டு 0. இப்போ வந்து இந்த 0.05 வெளில எடுக்கிறோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. அதனால் 100ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணால் இது 5 ஆகிடும். அப்புறம் இந்த 5ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ணால் 20ன்னு கிடைக்கும்.
0.05 5 மல்டிப்ளை பண்ணால் e பவர் 0.25 வரும். கொஸ்டினில் கொடுத்த அந்த வேல்யூ வந்துருச்சு கரெக்டாக. அடுத்தது e பவர் 0. இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கும் இந்த வேல்யூ 1.284. கொஸ்டின் பேப்பரில் இந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க. e பவர் 0வோட வேல்யூ 1. அப்போ 1.284ல் 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 0.284. அதோட முன்னாடி உள்ள 20,000 மல்டிப்ளை பண்ணால் 20,000 மல்டிப்ளை பண்ணால் 5,618 கிடைக்கும். இது அமௌண்ட் ஆஃப்டர் 5 இயர்ஸோட வேல்யூ. 6th சம்மில் மார்ஜினல் காஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க dc/dx. என்ன dc/dx is equal to 100 minus 10x plus 0.1 x square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேறு x is அப்படின்னு கொடுத்து x is the output to obtain the total average cost and average cost function of the firm under assumption fixed cost is 500 கொடுத்துருக்காங்க. அப்போ dc/dx இன்டகிரேட் பண்ணால் c கிடைக்கும். அந்த சிக்கு 500 ஃபிக்ஸட் காஸ்ட்டுங்கிறது சிக்கு 500 சப்ஸ்டியூட் பண்ணி கே வேல்யூ கண்டுபிடிச்சானா ஆர்டினரி சம் தான். வர வேல்யூவை எக்ஸால் டிவைட் பண்ணணும். டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது டோட்டல் காஸ்ட் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட்னா c/x ஃபார்முலா. ஆவரேஜ் காஸ்ட்னா c/x. இப்போ 6th சம் பார்க்க போகிறோம். dx is given. இப்போ டிசியை இன்டகிரேட் பண்ணால் சி கிடைக்கும். 100 இன்டகிரேட் பண்ணால் 100x மைனஸ் 10x இன்டகிரேட் பண்ணால் 10x²/2 0.1 x³ 3 ஒரு கான்ஸ்டன்ட் கேன்னு சேருவோம். அந்த கே கிவன் ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் 500. அப்போ சி இருக்கிற இடத்துல 500 போட்டு எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணானா இங்கே கேயோட வேல்யூ 500 கிடைக்கும். இந்த கேயோட வேல்யூவை 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சியோட வேல்யூ இந்த மாதிரி கிடைக்கிறது. ஆவரேஜ் இது வந்து வெறும் டோட்டல் காஸ்ட். சிங்கிறது டோட்டல் காஸ்ட். இப்போ ஆவரேஜ் காஸ்ட் கேட்குறாங்க. c/x இந்த ஃபங்க்ஷனை டிவைடட் பை எக்ஸ் போடுறோம். ஒவ்வொரு டேர்மையும் எக்ஸால் டிவைட் பண்ணுறோம். 100x/x 100 minus 5x² x minus 5x 0.1/3 x³x 0.1 x²/3 500/x. நெக்ஸ்ட் 7th சம் பார்ப்போம். The marginal cost function MC equal to 300x⁴ கொடுத்துருக்காங்க. and the fixed cost is 0. அப்போ எம்சியை இன்டகிரேட் பண்ணால் சி கிடைக்கும். அந்த சி வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அவுட் த டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட் தான் சி கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆவரேஜ் காஸ்ட் ஃபங்க்ஷன். ஆவரேஜ் காஸ்ட்னா c/x. இப்போ சம்முக்கு ஆன்சர் பார்க்க போகிறோம். MC equal to 300x⁴ MCனா dc/dx is equal to 300x⁴. இப்போ dc இன்டகிரேஷன் ஆஃப் dc இது இங்கே இன்டகிரேஷன் ஆஃப் dx. 300 கான்ஸ்டன்ட். dc இன்டகிரேட் பண்ணால் c. இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் x⁴n ஃபார்முலா என்ன அப்படின்னா x⁴n+1/n+1 ஃபார்முலா. அப்போ 2/5 + 1 டிவைடட் பை 2/5 + 1. எல்சிஎம் எடுக்கும் பொழுது 5 ஆகும். 5 + 2 7/5. அப்போ இங்கே 7/5 வரும். அது ரெசிப்ரோக்கலாக மாறும்பொழுது 5/7 ஆகும். இங்கே ஏற்கனவே 300 இருக்குது. 300 × 5 1500/7 ப்ளஸ் கே இன்டகிரேட் பண்ணும்பொழுது கேங்கிறத சேர்ப்போம். கொஸ்டின்லேயே ஃபிக்ஸட் காஸ்ட் 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ c = 0. அப்போ எக்ஸுக்கும் 0. இப்போ கேயோட வேல்யூ 0 வரும். இப்போ இந்த வேல்யூ கேயோட 0 வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். c = 1500/7 x⁴7/5 + 0 அப்படின்னு. இது டோட்டல் காஸ்ட். c is nothing but டோட்டல் காஸ்ட். அடுத்தது ஆவரேஜ் காஸ்ட் = c/x. அப்போ இது டிவைடட் பை எக்ஸ். எக்ஸ் பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம். 7/5 - 1 போட்டானா 5 எல்சிஎம் எடுக்கும் பொழுது 7/5 - 1 7 - 5/5 2/5 வரும். அப்போ லாஸ்ட் ஆன்சர் காஸ்ட் ஃபங்க்ஷன் ஆவரேஜ் காஸ்ட் = 1500/7 × x⁴ 2/5. That's all in the sum.